வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்கா பார்த்தோன்னா, நம்ம ஸ்ரீஜா பேரில் ஃபேக்ட்ரியை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு நம்ம ஸ்ரீஜாவின் அப்பா வரணும் அப்படின்னு வர வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அவர் வந்தால் தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடியும், அப்போ தான் இந்த ஸ்ரீஜா பேரில் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லினாரு. சிந்தாமணி சொல்கிறாங்க, ஏண்டி ஸ்ரீஜா, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி உன்னை தேடி வந்திருக்கு, இப்போ உன் பேரில் ஃபேக்ட்ரி வரப்போகுது, உன் அப்பா தானே வர சொல்லுடி அப்படின்னு நம்ம ஸ்ரீஜா கிட்ட குத்துறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா, ஸ்ரீஜா உங்கள் அப்பாவை வர சொல்லு, உங்கள் அப்பா முன்னாடி இந்த கம்பெனியை வாங்குறது உனக்கு பெருமை தான், அவங்க நல்லா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே உங்கள் அப்பாவை ஃபோன் பண்ணி கூப்பிடு, இவங்க வந்தால் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு குத்த நேரம் நம்ம ஸ்ரீஜாவுக்கு என்னது பண்ணனே தெரியல. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் வர வைக்கிறாங்க. ஸ்ரீஜா தன்னோட அப்பாவை வசமாக கோழி அமுக்கிறது மாதிரி இதுக்கு தான் பொறி வச்சு பிடிக்க காவல் இருந்தாங்க. நம்ம இசையும் விசால் ராகவ் இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க கூட்டணி சந்தோஷப்படுது. இப்போ நம்ம விஜயராகவன் ஸ்ரீஜாவின் அப்பா பெரிய மியூசிக் டைரக்டரை பொறி வச்சு பிடிக்க போகிறோம் அப்படின்னு கங்கணம் கட்டி காவல் இருக்காங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். இசை, ராகவ், விசால் இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஸ்ரீஜா பேரில் இந்த ஃபேக்ட்ரி அத்தை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் செக்கு வைக்கணும். நம்ம நேரடியாக இவ நல்லவ இல்லை கெட்டவ அப்படின்னு சொன்னால் அத்தை நம்ப போகிறது இல்லை. அதுக்கான எவிடன்ஸும் நமக்கு இல்லை. அப்போனா ஆதாரம் தேவை. அதுக்கு என்ன வழி அப்படின்னு அந்த இடத்துல யோசித்துக்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு கால் பண்ணுறாங்க. அதில் அவங்கள பிடிக்கிறாங்க. நம்ம இசை, விசால், ராகம் 3 பேரும் பிடிச்சி, இந்த பாருங்கள் எங்கள் அம்மா ஃபேக்ட்ரியை ஸ்ரீஜா பேரில் வாங்கணும்னு இருக்காங்க. அதுக்கு டாக்குமெண்ட் ஸ்ரீஜாவின் அப்பா இந்த இன்சியலுக்கு சொந்தமானவர் வரணும். ஏன்னா இந்த கல்யாணம் ராகவுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் நடந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆகலை. அப்போனா அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லை. அதனால் எப்படினாலும் அவங்க அப்பா வரணும் அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல சொல்லிடுங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம விஜயராகவன் அந்த மியூசிக் டைரக்டர் ஸ்ரீஜாவின் அப்பாவா அப்படின்னு எங்கள் அம்மா அதிர்ச்சி அடைய போகிறாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ண போகிறாங்க. அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக அந்த நபர் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு எங்களுக்காக இந்த ஹெல்ப்பை நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த ஆஃபீஸில் பேசி வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் சுபத்ராவும் நம்ம பாஸ்கரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உள்ளவங்கள வர வைக்கிறாங்க. இந்த பாருங்கள், என் மருமக ஸ்ரீஜா பேரில் தான் நான் இந்த ஃபேக்ட்ரியை வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம சுபத்ரா சொல்ல நேரம் ரொம்ப நல்ல விஷயமா. ஸ்ரீஜா உங்கள் பேர் என்ன, உங்கள் இன்சியல் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. கேட்டுக்கிட்டு உங்கள் அப்பா வரணும், வந்தால் கையெழுத்த போட்டால் தானே இது செல்லுபடியாகும். என்ன எதுக்காக என் அப்பா வரணும், உன் பேரில் தானே கம்பெனி வாங்காங்க, அப்போ உங்கள் அப்பா வரணுமா அப்படின்னு சொல்லாங்க. மேரேஜ் ஆனால் என் பையன் ராகு இது கூட மேரேஜ் நடந்திருக்கு, அப்போ என் பையன் மூலமாக ஸ்ரீஜாவுக்கு வாங்குதாட்டு அப்படி கொண்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லாங்க. அதெல்லாம் செல்லுபடியாகாது, மேரேஜுக்குள்ளே ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் இல்லைல்ல, அதனால் அது செல்லுபடியாகாது. இப்போ இவ பேரில் இந்த ஃபேக்ட்ரி வாங்கணும்னா கண்டிப்பாக இவங்க அப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல நேரம் இன்சியலில் போட்டிருக்கிறது ஒன்று, அவங்க அப்பான்னு சொல்லுறது ஒன்று, டிஃப்ரெண்ட் மாதிரி தான் இருக்கிறதுனால எங்களுக்கு ப்ரூஃபுக்காக அவர் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஸ்ரீஜா, என்னடா பொறி வச்சு பிடிச்சிருக்கணுங்க, என்ன பிடிக்க போகிறாங்களே, என்ன பண்ண நீ திருட்டு மொழி முடிக்காங்க. அப்போ தான் நம்ம சிந்தாமணி சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் இசை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் அடிக்காது. இப்போ எல்லா ஜாக்பாட்டும் உன் தலையில் விழுந்திருக்கணுங்க, விழுது. ஏன்னா உன் பேரில் ஃபேக்ட்ரி வாங்குறாங்க, இது ரொம்ப சந்தோஷம் தானே. உங்கள் அப்பாவை வர சொல்லு, உங்கள் அப்பா வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சுபத்ரா இவங்க அப்பா வரட்டும், இவங்க அப்பா உடனே வாங்கிடலாம், ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைங்க பேரில் வாங்குறது பெற்றவங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அதனால் உங்கள் அப்பா இந்த சந்தோஷத்தை பார்க்கணும், அதனால் வரவை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா செம அதிரடியான இதுதான். நம்ம ஸ்ரீஜா மூஞ்சை தொங்க போட்டுட்டு உருணி இருக்காங்க. நம்ம இசை சொல்கிறாங்க, இந்த பார்த்தியா ஒன்று அவ்வளோ ஈஸியாக இந்த ஃபேக்ட்ரியை உன் பேரில் நான் வாங்க விட்டுருவேனா, வாங்க விட மாட்டேன்டி, அதுக்காக தாண்டி செக்கு வச்சு உன்னை பொறி வச்சு அத்தை முன்னாடி உன்னை பிடிச்சி கொடுக்கணும்டி அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா
நம்ம ஸ்ரீஜா வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்பா, இப்போ என் பேரில் அந்த ஃபேக்ட்ரி வாங்கணுன்னே முடிவு பண்ணியிருக்காங்களா, அதுக்கு உங்கள் கையெழுத்து வேணுமா, நீங்கள் நேரில் வந்தால் இது முடியுமா அப்படின்னு சொல்லல. என்னம்மா இது பிரச்சனை, நான் வந்தேன்னா இந்த சுபத்ராவுக்கு தெரிஞ்சிடும் நான் தான் உன்னோட அப்பா. நீ அப்போ எப்படி வர முடியும்? ஸ்ரீஜா, நீ தெரிஞ்சு தான் பேசுறியா? இவ்வளோ நாள் அவங்க குடும்பத்தை பழி வாங்கணும் அதுக்காக நம்ம வந்து காவல் இருந்தோம். இப்போ எல்லாமே கைகூட நேரத்தில் நீ என்ன நேரில் வர சொல்ல? சுபத்ராவுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக உன்னை வீட்டை விட்டு விரட்டிடுவாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீங்கள் வராட்டுனா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நடக்காது. எதுவும் இல்லாமல் அந்த இசை பேரில் சுபத்ரா அந்த ஃபேக்ட்ரியை வாங்கிடுவா. அதுவும் நடக்கக்கூடாதுப்பா. அதுக்காகவாது நீங்கள் வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நான் வாரேன் அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீஜாவின் அப்பா வந்து வர முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அவருக்கு பொறி வச்சு பிடிக்கணும் அப்படின்னு வந்து கங்கடங்கண்ணிக்கிட்டு நம்ம இசை, விஷால், ராகவ் 3 வரம் வலையை விரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வருவார். அதோட பார்த்தோன்னா அவரை கையின் களவுமா பிடிச்சி அம்மா முன்னாடி நிப்பாட்டி, இதுதான் இவளுக்கு உண்மையான அப்பா. அப்போ கல்யாணத்துக்கெல்லாம் ஒரு நபர் வந்தாரே, அவர் ப்ராடு, இவளே ஒரு ப்ராடு கும்பல், எதுக்காக வந்து நம்ம குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கா, இவங்க அம்மா சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு நினச்சி பழிவாங்கதாம வந்தா. இவ தான் நம்ம அப்பா போகிற காரில் அந்த கெமிக்கலை கலந்து வச்சு பெர்ஃப்யூமை வச்சு அப்பாவை கொல்ல பார்த்ததும் இவ தான் அப்படின்னு வந்து போட்டு உடைச்சி சுபத்ராவுக்கு வந்து அதிர்ச்சி கொடுக்குறாங்க. நம்ம ஸ்ரீஜாவின் முகத்திரையை கிழிச்சு எறிகிறாங்க ராகவ், விஷால், இசை 3 வரும் சேர்ந்து.